சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் வந்து தாமரை கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா காவியா வந்து ரூம்குள்ளே வந்து பார்த்துருவாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் காவியா போஸை ஓங்கி அற விட்டுட்டு இந்த கல்யாணம் நடக்காது, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போயே எங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு, ஆனால் அவங்க அப்பாட்ட சொல்லாமல் இந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா போஸ் பண்ண தப்பு எல்லாம் அவங்க அம்மாக்கும் அக்காவுக்கும் தெரிய வருது. தாமரை மூலமாக தெரிய வருது. தெரிய வந்து போஸை போட்டு செருப்பால் அடி அடின்னு அவங்க அம்மா அடிக்கிறாங்க. நீ எவ்வளோ கனவு கோட்டை கட்டி வச்சுருந்தேன், உன்னை லைஃப்பில் செட்டில் பண்ணலாம் இருந்தேன், ஆனால் நீ இப்படி பண்ணி வச்சுட்டியே. நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேனே, எந்த தப்பு பண்ணாதன்னு சொல்லி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேனே, இப்படி பண்ணிட்டியடான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போஸை போட்டு அடிக்கிறாங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணி தொலைகிறது, காவியா எவ்வளோ நேரம் ஆச்சு போய் அப்படின்னு கேட்குறாங்க. 2 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லவும் உடனே காவியாவுக்கு கால் பண்ணி போஸோட அம்மா பேசுகிறாங்க. நீ எதுவும் போஸை தப்பாக நினச்சிக்காதம்மா, அவன் மேலே ஒரு தப்பும் இல்லை, இந்த தாமரை தான் வேணும்னே கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மான்னு சொல்கிறாங்க. உடனே காவியா போஸோட அம்மாவை, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, உங்கள் பையன் இவ்வளோ பொம்பளை பருக்கியா கேவலமானவனாக இருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு போஸோட அம்மாவை திட்டுறாங்க. உங்கள் பையனை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அவனை சும்மாவே விட மாட்டேன், இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா சேதுபதி இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி பேச்சை கேட்டு நமக்கு ஒரு விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னா சாமிக்கிட்ட வேண்டிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி சாமிக்கு பூஜை பண்ணி எனக்கு இந்த போஸை வந்து எப்படியாவது இந்த போஸ் மருந்து எடுக்கலை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கையில் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சாமியை வந்து சேதுபதி வேண்டுறாங்க. ஸோ போஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, இன்னொரு விஷயத்துலையும் எப்போ மாட்டிக்க போகிறாங்க, அப்படி மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக போஸ் இந்த வீட்டிலேருந்து திரும்ப வெளியே அனுப்ப தான் போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.